என்னாச்சு? கொஞ்சம் காத்தாடி இருந்தா சரியா போயிடும். சுத்தம் ஆடு வெட்டுறது பார்த்தே இப்படி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. நம்ம ஆளுங்களை வெட்டிட்டு இருக்கிறோம். குடும்பம் நடத்தின மாதிரி தான். இந்த காரணத்தை கொண்டு நம்ம விஷயத்தை இந்த பொண்ணுகிட்ட சொல்றது. இதுக்கு நம்ம முன்னாள் வீட்டுக்கு போறோம். சிக்கியாச்சு. சீட்டி அடிக்க போறது உறுதி. இங்க இருந்து போயிருவோங்க. சின்ன வயசுல இருந்தே ரத்தத்தை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. எங்களுக்கெல்லாம் ரத்தத்தை பார்த்தா தான் வேகமே வரும். ஓட்டம் பேட்டியை மடிச்சு கட்டினா பிடி உஷா அவுட்டு. வாங்க. ஐயா, அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. பெருசு எல்லாத்திலயும் உஷாரா இருக்கு. இதுல போட்ட விட்டுருச்சு. ஐயா, அடுத்த வருஷம் இந்நேரம் 2 குழந்தை பிறக்கணும். ஐயா, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னங்க இது? இத்தனை பேத்துக்கு கைகால் விட்டு கிடக்குது. அது அவனுக்கு எல்லாம் மதுரை வீரம் பரம்பரை. அருவாள் எடுத்து அவனுக்கு கையை அவனுங்களே வெட்டிட்டானுங்க. வாழ்த்தியாச்சலப்பா, போங்கப்பா. அது வேற ஒண்ணும் இல்லம்மா. கைகால் இல்லாதவங்களுக்கு தம்பி ஒரு ஆசிரமம் நடத்தும் போது அதுக்காக வந்து போயிட்டு இருக்காங்க. ட்ரைனிங். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. உள்ள போலாமா? போங்க போங்க. சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. வில்லங்கம் விவகாரம் எல்லாம் இனிமேதான் ஸ்டார்டிங். அதையெல்லாம் கொண்டு போய் உங்களை யாரும் வைக்க சொன்னது? உங்க சம்சாரம் அங்க போவாங்க. யாருங்க தெரியும்? ஏம்மா, நீ எதுக்கு இங்க வந்த? என்னங்க இது? ஆளை வெட்டுற மாதிரி இவ்வளவு பெரிய அருவா? இது வந்து சொல்லண்டா, நம்ம விவசாயம் அவ்வளவு பெருசுன்னு. ஆமா, பெருசுதான். யாரு இல்லன்னா நாங்க தென்னை மரத்துல ஏறி தேங்காய் வெட்டவே மாட்டோமே. கீழே இருந்துட்டு இதால ஒரே வீச்சு. கண்டிப்பா ஏதாவது விழுந்தே தீரு. இத கண்டுபிடிச்சதே இவருதான். இது என்னத்துக்கு? இதுல நாங்க குத்திட்டு ஓடியாந்துருவோம். இது காட்டு பண்ணி வந்தா இதால குத்திட்டு ஓடியாந்துருவோம். இதெல்லாம் இல்லாம எங்களால வாழவே முடியாது. சரியா போச்சு. செய்யற தொழில் தான் தெய்வம் பாங்க. அந்த தொழிலுக்கே உதவியா இருக்கிற ஆயுதங்களை எப்படியா போட்டு வைக்கிறது? இது இருக்க வேண்டிய இடமே வேறங்க.
என்ன இன்னும் முடியலையா? ஏமா கொஞ்சம் வேகமா தான் நடையாமா. 4 குழந்தை அன்னைக்கு 4 நாளா சரியா போச்சு. கவனிக்கிறது காலில இருந்து அப்படிலாம் சரிங்க. 2 பேரும் என்ன என்னாச்சுமா? அம்மா நீங்க உண்டாயிருக்கீங்கம்மா. வாங்க பெரியம்மா கிட்ட சொல்லுவோம். இந்த விஷயம் வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. முதல்ல என் புருஷனுக்கு நானே சொல்லணும். எங்கட்ட யாருமா? அவருங்க குதிரை சந்தைக்கு போயிருக்கா? இத்தனை நாள் இருக்கும்போது அவருக்கு சந்தைக்கு போறாரு. புருஷன் மேல கருஷணத்தை பாரு. இது வருஷத்துல ஒரு நாள் கூடுற சந்தை. இன்னைக்கு ஊர் பெரிய மனுஷங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. இல்லங்க என்ன வேணும்? 2 புரோட்டாவும் கொஞ்சம் குருமாவும் வேணும். ஏண்டா பால் டப்பா தலையா, குதிரை சந்தையில வந்து என்ன வேணும்னு கேக்குறியாடா? குதிரை யாரு ஒண்ணுதான் இல்லீங்க. பின்ன நீ எதுக்கு வந்த? சந்தையில சாணி பொறுக்க வந்தங்க. கோமணம் கட்டி சாணி பொறுக்க வந்த நாய் ஓனராக உட்கார்ந்துங்க. ஓடுறா. தொழிலா போச்சு. ரத்தத்தை பாக்குறேன்னா இவங்களுக்கு தூக்கமே வராத. இந்த 2 சாரா வியாபாரினால 7-8 வருஷமா எத்தனை பொம்பளை தாலி இறங்கிருச்சு. இன்னும் புத்தி இல்லாம இருக்காங்களே. சாராயத்துல லட்சமா பணம் போட்டுது. அந்த குளிர்ல இப்படி ஆட்டம் போடுறாங்க. வேண்டாமா வசந்தா, போகாதேம்மா. சொன்னா கேளு வசந்தா. நில்லம்மா வசந்தா. என்னம்மா? போதும், உங்க வேஷம் எல்லாம் போதும். மனசுல இருந்து உடம்பு வரைக்கும் நான் எதையுமே உங்ககிட்ட மறைச்சதில்ல சாமி. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க.
என்ன தப்பா புரிஞ்சு. ஆமா, இது நாள் வரைக்கும் நான் உங்களை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லம்மா, உங்ககிட்ட போக போக சொல்லிக்கலாம் இந்தா. பேசாதீங்க நீங்க. நீங்கெல்லாம் ஒரு பொம்பளைக்கு லட்சணம். விவசாயம் விவசாயம்னு வாய் கூசாம சொன்னீங்கல்ல, மனுஷனை வெட்டுற அருவாள் எல்லாம் வச்சு என்னைய சாமி கும்பிட வச்சுட்டீங்களே. என்னை விட்டு நான் போறேன். ஏமா, வீட்டை விட்டு போறதாவே முடிவு பண்ணிட்டியா? இந்த உலகத்தை விட்டே போயிருப்பேன். ஆனா என் வயசுல ஒண்ணு வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்காக இந்த வீட்டை விட்டு போறேன். நீ உள்ள வா. கையெடுங்க. என்னம்மா இது, இந்த நேரத்துல போய் சண்டை போட்டுக்கிட்டு? என் குழந்தை இந்த ரத்த வாடையில பிறக்க வேண்டாம். நான் போறேன். சொல்லாம போனா தேடி வந்துருவீங்க. அதான் சொல்லிட்டு போறேன். என்ன தேடி வராதீங்க. அப்படி வந்தீங்கன்னா சாகிறது நான் மட்டும் இல்ல, என் வயசுல வளர்ற உங்க குழந்தையும் தான். அம்மா வசந்தா! ஆ! ஆ! மா, பெரியப்பா, வாமா. இது யாருமா? என் ஃப்ரெண்ட் அமுதா. ஒரு 50 நாளை கூப்பிடுங்க. சரிங்க. போதுங்களா? போதுங்க. கூட்டிட்டு போய் என்ன ஆனாலும். ஐயோ, குட்டி பயப்படுத்திச்சு. அடா, யாரம்மா இது? என் ஃப்ரெண்டு தாத்தா. அப்படியா? உன் பேர் என்னம்மா? அமுதா. உங்க அப்பா என்ன பண்றாரு? தாத்தா, அவங்க அப்பா பத்தி மட்டும் கேட்காதீங்க. ஆ? கேட்டா அவங்க அப்பா ஒரு கொலைகாரன், அயோக்கியான கத்தும். நம்மளோட சேர்ந்தவனாட்டம் இருக்கு. சரிம்மா, 2 பேரும் அம்மாட்ட போய் ஏதாவது சாப்பிட்டு விளையாடிட்டீங்க. விஷு, ஒரு நிமிஷம். எப்படி இருக்க? என் மேல இன்னும் கோவம் போகலையா? நீங்க மாறுவீங்கன்னு நினைச்சேன். மாறல, மாறவும் மாட்டீங்க. என் குழந்தை வர நேரமாச்சு. தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்க. இது பாரு,